Now, how to handle Santner? நான் என்ன பண்ணேன்? தூபே எதுக்கு தூபே இஸ் குட் அகேன்ஸ்ட் ஹிம். இவன் இருக்கான், திலக் வர்மா இருக்கான், உனக்கு வர்ஸ் கம்ஸ் வர்ஸ் அக்ஷர் பட்டேல் இருக்கான், சாரி இஷான் கிஷன் வேற நடுவில் இருக்கான், மறக்காதீங்க. சோ இவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால சாண்ட்னரால will he be able to be so economical? That is a question mark. Abhishek Sharma in the top, Ishan Kishan, Tilak Verma and Dubey. And Dubey அணி என்ன வேணா சொல்ல, அணி எவனை போட்டாலும் அடிக்கிறான்டா டூபே, வேற லெவல்ல அடிக்கிறான் அணி. இந்த பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அடிச்சிருக்கான் பாடுறா நீ. நீங்க பாத்தீங்கன்னா ஆதில் ரஷீதையும் அடிச்சது டூபே தான். ஆதில் ரஷீத் வாஸ் பீன் ஃபென்டாஸ்டிக். இங்கிலாந்து வந்து கலக்கியிருந்தாரு, பட் அடி வாங்கினது டூபே கிட்ட தான். சாட்னருக்கு ஒரு சேலஞ்சா இருக்கும் இந்த இந்தியன் பேட்டிங். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ், சிவம் டூபே, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷன், 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அது ஒரு ரியல் சேலஞ்ச். பட் we have seen Santner do well against left-handers also. So இது நல்ல ஒரு போட்டியா இருக்க போகுது. I am not underrating Santner. I always believe that he is the most underrated bowling all-rounder in the world. He's probably the best bowling all-rounder in the world. He's a very underrated all-rounder. I give a lot of credit to Santner. I'm not saying no. But I'm just saying I'm talking from my angle of both sides. என்ன பண்ணுவாங்க? See, அவங்க மேட் ஹென்ரியோட first 2 overs is going to be very, very crucial for New Zealand and for India. Because Matt Henry, the first couple of overs, he's able to get those wickets. In fact, the middle overs, Ferguson also bowling very well. Lockie Ferguson, Kalakaram. Chika, Samaklas. Their bowling has been their strength, Chika. Their bowling has... Yeah, but Ani, who's the spinners? Rachin Ravindra put Akshiruvaanga நம்ம பசங்க. Yeah, என்ன Chika, எல்லாதரையும் who's their spinner ன்னு சும்மா நீங்க ஆர்கியூ பண்ணனும்னு who's their spinner ன்னு கேக்குறீங்க. இப்போதான் நம்ம பேசணும் மிச்சல் சாண்ட்னர் பத்தி ஒரு 5 minutes apart from Santner ரா. ஏன்னா அந்த மெக்கான்சி இருக்கானே நல்லா bowling போடுறான் Chika. எல்லா மேட்சும் அவன் வைட்டலா விக்கெட் எடுத்து கொடுக்குறான் அந்த மெக்கான்சி. But I thought Rachin Ravindra has done well in the Super 8s. Brilliant bowling போட்டுறான் சார் Rachin Ravindra. இப்போ ரச்சின் ரவீந்திராவை அடிச்சிருவாங்கன்னீங்க. ரச்சின் ரவீந்திரா எனக்கு யூஸ் பண்றது 100% Glenn Phillips and McConchie யூஸ் பண்ணுவாங்க நாளைக்கு. ரெண்டு பேரும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ரச்சின் ரவீந்திரா போன மேட்ச் அடிச்சிட்டோம்டா, நம்ம அடிப்பாங்கடா. இந்தியா போல அடி வாங்கிட்டாங்கன்ற. யூஸ் பண்ண மாட்டாங்க Chika ரச்சின் ரவீந்திராவை. அவங்களுக்கு தான் McConchieயும் Glenn Phillipsம் இருக்காங்கல, 4 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கல. So they'll use the 2 off spinners. Who's their spinner நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா இல்லையா? இது ரொம்ப தப்பு Chika. Because they have a good attack. நான் Santner பத்தி இவ்வளவு praise பண்ண. I praise Santner so much just now. What's wrong with you? That is what I'm asking. Then you who are asking who's their spinner? எனக்கு புரியல. I'm saying who are the other spinners? Sorry அப்பா, அவ்ளோ பவுன்ஸ் பண்ணிட்டு when you look at it right now Chika, நீங்க man to man உங்களோட own theory படியே நீங்க man to man பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களோட bowling attack has been better than us from the Super 8s.